ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ளோ மேக்கப்புக்கு எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி டீப் டஸ்கி ஸ்கின் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஃபஸ்ட்லேயே வந்து ஸ்கின் கேர் நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரிஸோட மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். ரியல் மேஜிக்கோட சீரம் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட மேக்கப் வந்து நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும், நம்ம ஸ்கின்க்கு ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங்கும் கிடைக்கும். அதனால இந்த மேஜிக் சீரம் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய டிஸ்கரலேஷனில் எல்லாமே நான் வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து சாஃப்ராலேருந்து ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணி முடித்த பிறகு அதிகமாக பிளெண்ட் பண்ணாமல் அவங்களோட ஸ்கின் கலர்லேயே இருக்கக்கூடிய அவங்களோட ஸ்கின் கலர் கன்சீலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஈவனாக கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஹுடா பியூட்டியோட டபுள் ஷேட் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன், இன்னொன்று அதை விட கொஞ்சம் ஃபேர் ஷேட். இது ரெண்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து மேஜிக் சீரம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹுடா பியூட்டியோட லிக்யூட் ஹைலைட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப அழகாக ஒரு கிளாஸி லுக் நம்மளுக்கு கொடுக்கும். அதிகமாக இது கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணோம். ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா நெக்கு அந்த போன்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபேஸில் இருக்க மேக்கப்பை கவர் பண்ணுறதுக்கு லாரமெர்சியோட ஒயிட் பவுடர் எடுத்து நான் கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் சுருக்கங்கள்லாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சூப்பராக சரி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸில் வந்து எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணோம் அந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து அனஸ்தீஷியா கூட வந்து பிஎஸ்சியோட லிக்யூட் டியூரலைன் கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து வரையும் போது ரொம்பவே ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஸ்மூத்தி ஃபினிஷ் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு இன்னர் கார்னர்லேருந்து கொஞ்சம் தள்ளி நான் அவங்களோட ஷேப் வந்து எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வரையும் போது அவங்களோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காகிடும், ரொம்ப அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். நான் எப்போவுமே வந்து ஐப்ரோஸை இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுவேன். எல்லாருமே உங்களோட ஐப்ரோஸ் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே இந்த ஃபினிஷ் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸில் ஃபில் பண்ணிட்ட பிறகு லைட்டாக நம்மளோட ஐப்ரோஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து ELF-ஓட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணி அந்த ஐப்ரோஸை நான் வந்து ஹைலைட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஷேப் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி நேச்சுரல் ஒரு ஃபினிஷ் நம்மளோட ஐப்ரோஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரெண்டு பக்கமுமே நான் அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் மேக்கப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டார்க்காக போடாமல் இந்த மாதிரி லைட்டாக மைல்டாக போட்டுட்டு அப்புறம் நல்லா பிளான் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கன்சீலரை வந்து கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக பவுடர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அவங்களோட ஃபேஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி ஐஷேடோ வந்து அவங்களோட ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ போட போகிறேன். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்து லைட் கலர் எடுத்து ஒரு விங்ஸ் நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பிளாக் கலர் வந்து ஒரு லைட் விங்ஸ் நான் வரைகிறதுக்காக இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு டார்க் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஐஷேடோ எடுத்து அந்த அவுட்டர் கார்னர்லேருந்து கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை விட கொஞ்சம் டார்க்காக அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் யூஸ் பண்ணிகிட்டே வரேன். எப்படி இந்த பக்கம் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி அடுத்த கண்ணுக்குமே நான் யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம ஒரு கண்ணுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட் கண்ணுக்கு நீங்கள் அப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து என்னென்ன நம்ம போட்டோம் அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடுவோம். அதனால் நீங்கள் ப்ராப்பராக இது போடும்போதே வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணிட்டு வந்தேன். இப்போது அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய ஐஷேடோ எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் சைடும் நான் அது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன்.
இன்னர் கார்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாரீ கலரில் காப்பர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு காப்பர் ஷேடு எடுத்து இன்னர் கார்னரில் நான் அழகாக வந்து வரைஞ்சிக்கிறேன். அப்போ வந்து இன்னர் கார்னரில் வரையக்கூடியதும் மிடில் அண்டு அவுட்டர் கார்னரில் வரையக்கூடிய எல்லாமே நான் அழகாக பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அவங்களோட ஐ மேக்கப் வந்து அவ்வளோ சூப்பராக ஆகிடும். இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக இல்லாமல் நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஐ லுக் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து நான் கண்ணுக்கு கீழே லைட்டாக வந்து அந்த க்ரீன் கலர்லேயே வந்து நான் ஷேட் கொடுத்துக்கிறேன். இன்னர் கார்னரில் வந்துட்டு லைட்டாக காப்பர் கலர்லேயே நான் கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா லைனர் போட போகிறேன். லைனருக்கு வந்து நான் ரீகோடோட லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட டியூரல் லைன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம அந்த லைனர் வைக்கும்போது வந்து ஸ்மூத் ஃபினிஷ் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நான் அது மாதிரி போட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் லைன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்டர் லைனுக்கு மேலேயும் நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் ஐ லுக் ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐ லைனர் வச்சுக்கிறேன். ஐ லைனர் வந்து அழகாக நான் வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லேஷஸ் ஒட்டிக்கிறேன். லேஷஸ் வந்து ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட கண் வந்து இன்னும் அழகாக தெரியும். லேஷஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஒரு சூப்பரான நம்மளுக்கு லுக் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மை மேக்கப்லேருந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா மை மேக்கப்பில் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். நம்ம டார்க்கராக இருக்கிறதுனால அவங்களுக்கு டார்க் ஷேடே நம்ம கொடுக்குறோம். அதுவே லைட்டராக இருக்காங்க அப்படின்னா லைட் ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபாரெவர் 52லேருந்து கான்டோரிங் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கான்டோர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸோட லுக் வந்து நம்மளுக்கு சின்னதாக்கி காமிக்கும். அவங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட் பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து சின்னதாகும். இப்போ இவங்களுக்கு வந்து நோஸ் கான்டோர் நான் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான நோஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சப்பையாக இருக்கும். நீங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து நோஸை வந்து நான் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஷார்ப் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டில் வந்து அவங்களோட நோஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி வந்து நோஸ் ஷேப்பு நம்மளுக்கு வந்து கான்டோரிங் பண்ணுற எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம ஐ பண்ணி காட்டும் போது பார்த்திங்கன்னா அவங்களோட லுக் வந்து ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டர் வந்து ஹுடா பியூட்டியோட ஹைலைட்டர் தான். இதை நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ஃபஸ்ட்டு லிக்விட் ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பவுடர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாரெவர் 52லேருந்து லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெரூன் கலர் வந்து அவங்களுக்கு நான் கோட்டிங் லைனராக கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ளார வந்து லைட் கலரில் நான் கொடுக்குறேன். அவங்கள வந்து நல்லா ஸ்மைல் பண்ண சொல்லிவிட்டு நான் கொடுக்குறேன். அவங்க ஸ்மைல் பண்ணுங்கன்னா ரொம்ப ஸ்மைல் பண்ணாங்க. அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வந்து அவங்களுக்கு லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா லாஸ்ட்டாக இப்போயாச்சும் சிரிங்க அப்படின்ன பிறகு சிரித்தாங்க. சிரித்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களோட லிப்ஸ்டிக் கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து அவங்க மேக்கப் ஃபினிஷ் பண்ணதுக்காக பொட்டு வச்சுட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டேன். ஃபாரெவர் 52லேருந்து ஃபிக்ஸிங். இதுதான் வந்து ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களோட சாரீ, அவங்களோட ஜுவல்லரி, அவங்களோட மேக்கப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மேக்கப்பு. இந்த மாதிரி வந்து நீங்களுமே உங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிளாஸி லுக்கில் மேக்கப் போட்டுக்கணும், இல்லை நீங்கள் வந்து மேக்கப் கிளாஸ் கற்றுக்கணும், பியூட்டிஷியன் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா அஞ்சு பியூட்டி அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேக்கப் கிளாஸ் கற்றுக்கணும், இல்லை மேக்கப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்மளோட அஞ்சு பியூட்டி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடனே வந்து சேர்ந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.